வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை என்ன செய்யனாக்க உடல் வெப்பத்தை அதிகமாக்கும், நம்ம ஜீரண உறுப்புகள் ஜீரண சக்தியை அதிகமாக்கும், கொழுப்பை கரைப்பதற்கு உதவும். அந்த முத்திரையை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த முத்திரை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய முத்திரைகளையும் யோகா பயிற்சிகளையும் சொல்லிட்டு வரேன். அது நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களோட அனுபவம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதை நீங்கள் இப்போ முத்திரைகள்லாம் நீங்கள் எளிமையாக செய்யலாம். இது இதுக்கு ஒரு நேரம் காலமோ இடமோ ஒன்றும் தேவையில்லை, ஒரு சிறப்பான இடங்கள்லாம் தேவையில்லை. இதை நீங்கள் எப்பயும் எல்லோரும் எங்கே வேணால் செய்யறது. இதை நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களா? செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களோட அனுபவம் என்னவா இருக்குது, உங்கள் தேவை என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொன்னீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி என்னுடைய வீடியோ தொடர்களை நான் மாற்றி அமைக்க முடியும். சரிங்களா? சரி, இன்னைக்கோட முத்திரை சூரிய முத்திரை. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன செய்யலாம்னா சூரிய முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதோட பலன்களை பார்ப்போம். எவ்வளோ நேரம் அதை செய்யணும், யார் எப்போ நிறுத்தணுன்றத எப்போ செய்யக்கூடாதுன்றத அதையும் இந்த இந்த குறிப்பிட்ட முத்திரையில் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா சூரிய முத்திரை அது பேருக்கு தகுந்த மாதிரி உடம்புல என்ன பண்ணணும்னா உடம்புல வெப்பத்தை அதிகமாக்கும். சரிங்களா? அதனால எல்லோருக்கும் உடம்புல வெப்பம் அதிகமான சில பேரால் அது ஏற்றுக்க முடியும், அதை தாங்க முடியும். சில பேர் அதை உடல் வெப்பத்தை அவங்களுக்கு ஒத்துக்காது. அந்த பட்சத்தில் அவங்க இந்த முத்திரையை செய்யாமல் நிறுத்திக்கணும். அது ஒரு முதல்ல நான் சொல்லிடுறேன். சரிங்களா? முதல்ல இந்த முத்திரை சூரிய முத்திரையை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த இரண்டு கைகளையும் நீங்கள் செய்யலாம். நான் ஒரு கை பயன்படுத்தி உங்களுக்கு முத்திரைகளை சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இது அக்னி தத்துவம், இது காற்று வாயு, இது ஆகாயம் நிலம், இது நீர். சுண்டி விரல் நீர். சரிங்களா? 5 விரல். இப்போ இந்த மோதிரை விரல் நிலத்தத்துவத்தை குறிக்குது. இந்த நிலத்தத்துவம்ன்றது நம்ம உடல்ல எந்த உறுப்புனா நம்மளோட தசைகள், நம்ம தோல், உடம்பு தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் நம்மள தோலால் போர்த்தி இருக்கு நம்ம உடம்பு, இல்லையா? எலும்பு சதை மஜ்ஜையெல்லாம் போட்டு நரம்பை கட்டி தோலில் மூடி இருக்கும். இந்த நிலத்தத்துவம் நம்மளோட தசைகளை குறிக்குது. தசைகளில் கொழுப்பு இருக்கு, இல்லையா? அதனால தான் நான் சொன்னேன் இது இந்த முத்திரை வெப்பம் அதிகமாகறதுனால கொழுப்பு சக்தியை குறைக்கக்கூடிய தன்மை உள்ளதுன்னு சொல்லிட்டு முதல்ல எப்படி இந்த சூரிய முத்திரை செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த மோதிரை விரலை மடக்கிக்கோங்க. மடக்கி எங்கே வைக்கணும்னா கட்டை விரலோட அடிப்பகுதியில் வைக்கணும். என்னோட முதல் முத்திரைகள் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு விரல் எந்தெந்த இடத்துல வச்சா என்ன மாதிரி பயன் இருக்குன்னு சொல்லிட்டு முதல் 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போ தான் ஒரு விரலோட இன்னொரு விரலுக்கு கீழே வச்சா என்னாகும், அதோட மேலே வச்சா என்னாகுன்றது அதோட தன்மையை விளக்கமாக முதல் 2 வீடியோவில் முத்திரைகளில் சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த நிலத்தத்துவமான இந்த மோதிரை விரலை அக்னி தத்துவமான இந்த கட்டை விரலோட அடிப்பகுதியில் வைக்கணும். மெதுவாக வச்சா போதும், அழுத்தலாம் வேணாம். வச்சுட்டு இந்த கட்டை விரலை மோதிரை விரலில் இப்படி மேலே வச்சிருங்க. சரிங்களா? எப்படி இது அக்னி. இது என்ன பண்ணணும்னா இந்த மோதிரை விரலை உள்ள அக்னி தத்துவத்தில் உள்ள கீழே வச்சுட்டு இந்த மோதிரை விரலை இந்த அந்த கட்டை விரலை அந்த மோதிரை விரல் மேலே லைட்டாக வைக்கணும். இது மாதிரி. சரிங்களா? இது மாதிரி லைட்டாக அழுத்தினா போதும். கட்டை விரல் இது மேலே அழுத்திருக்கணும். இந்த விரல் கட்டை விரலோட அடிப்பகுதியில் இருக்கணும்.
சரிங்களா? மற்ற 3 விரல்களும் இந்த 2 விரலும் நேராக இருக்கணும், சுண்டி விரலும் நேராக இருக்கணும். இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து சூரிய முத்திரை. இந்த முத்திரை வந்து சாதாரண சுகாசனத்தில் இப்படி காலை வச்சுட்டு உட்காந்துக்கோங்க, இப்படி செய்யலாம். அப்படி இல்லைன்னா பத்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இது செய்யலாம். அது வந்து சிறப்பாக இருக்கும். பத்மாசனம் எப்படி செய்யறதுன்றது வந்து என்னுடைய யோகா எப்படி செய்யறதுன்றது நோய் நீக்கும் யோகாசனங்கள் அந்த தலைப்பில் நான் ஒரு வீடியோ போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். பத்மாசனம் செய்யறது எப்படின்னு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள், பத்மாசனம் எப்படி செய்யறதுன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா இது சுகாசனம், சாதாரணமாக உட்கார மாதிரி உட்காந்துக்கோங்க. இல்லைன்னா வஜ்ராசனம், அந்த ஆசனத்தில் உட்காந்து இது மாதிரி செய்யலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு பத்மாசனமோ சுகாசனம் வஜ்ராசனம் இதில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்காந்து செய்யணும் இந்த முத்திரையை. இந்த ஆசனத்தில் தான் உட்காந்து செய்யணுமா அப்படின்னா அதுதான் வந்து கிடையாது. ஏன்னா நான் என்னோட முதல் 2 வீடியோக்களில் தெளிவாக சொல்லியிருக்கேன். முத்திரைகள் வந்து எல்லா நேரங்களிலும் நடக்கும்போது செய்யலாம், குளிக்கும் போது செய்யலாம், நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது செய்யலாம், டிவி பார்க்கும்போது செய்யலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செஞ்சுட்டு இருக்கலாம். அதுதான் இந்த முத்திரைகளோட ஒரு சிறப்பு. சரிங்களா? அதனால் இப்போ டிவி பார்க்கும்போது பத்மாசனத்தில் உட்காந்தா டிவி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக உட்காந்துருக்கலாம், சோஃபாவில் உட்காந்துருக்கலாம், சேரில் உட்காந்துருக்கலாம், எங்கே வேணால் உட்காந்துருக்கலாம், எப்படி வேணால் உட்காந்துருக்கலாம். அப்போ வந்து செய்யலாம். இது எதுக்கு நான் பத்மாசனமும் வஜ்ராசனமும் சொல்கிறேன்னா, காலை மாலை நீங்கள் வந்து 5 நிமிடம் நீங்கள் தொழுகை பண்ணாலும் சரி, அல்லது இது காலையில் விளக்கேற்றி சாயந்தரம் விளக்கேற்றி சாமி கும்பிடுத்தாலும் சரி, அப்போ வந்து 5 நிமிடம் வந்து பத்மாசனம் இல்லைன்னா வஜ்ராசனம் இல்லைன்னா சுகாசனத்தில் சாமி அதுக்குன்னு தனியாக நேரம் நீங்கள் அலோகேட் பண்ணிங்கன்னா அப்போ அது செய்யலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் எப்போ வேணால் உட்காந்து செய்யலாம். இப்போ நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, காலையில் நடக்கிறீங்க, அப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி வச்சு நடக்க தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த முத்திரையில் இருந்துக்கிட்டு 2 கையும் இந்த முத்திரையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நடக்கலாம் தானே. கை வீசி நடக்கலாம், ஆனால் முத்திரையில் இருப்பீங்க நீங்கள். புரியுதுங்களா? சரி, இப்போ முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். எந்த ஆசனத்தில் உட்காந்து செய்யணும்னு பார்த்துட்டோம். எங்கே வேணால் செய்யலாம், எப்போ வேணால் செய்யலாம், அது பார்த்துட்டோம் இல்லைங்களா? எவ்வளோ நேரம் செய்யறது? இதை வந்து காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு செஞ்சால் போதும். அல்லதுன்னா நீங்கள் இப்போ டிவி பார்க்குறீங்க, இப்படி உட்காந்துக்கிட்டு பேசாமல் அப்போ வந்து எப்படின்னா உட்காந்துக்கோங்க, சோபாவில் உட்காந்து சேரில் எப்படின்னா உட்காந்துக்கிட்டு சாதாரண இந்த முத்திரையில் இருந்துட்டு டிவி பாருங்கள். உடல் வெப்பம் வந்து அதிகமாகிறது உணர்வீங்க. சரிங்களா? இந்த முத்திரையோட லிங்க முத்திரை, அந்த முத்திரை அது வந்து வர வீடியோக்களில் சொல்கிறேன். லிங்க முத்திரையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த சூரிய முத்திரையும் லிங்க முத்திரையும் உடல் வெப்பத்தை வந்து நமக்கு வந்து அதிகமாக்கக்கூடிய தன்மை கொண்டவை. சரிங்களா? சரி, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். எவ்வளோ நேரம் செய்யறதுன்னு பார்த்துட்டோம். 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம். எந்த மாதிரி உட்காந்துட்டு செய்யறது இல்லது எப்படின்னு அதுவும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ இதோட பலன்களையும் யார் வந்து இந்த முத்திரையை நிறுத்தணும் அந்த 2 விஷயத்தை வந்து பார்த்தோம். இது என்ன செய்யுதுன்னா, இந்த தசைகளுக்குள்ள இருக்க கொழுப்புகளை வந்து உடல் வெப்பம் அதிகமானாவோ, இப்போ உடற்பயிற்சி செஞ்சால் கூட உடல் வெப்பம் அதிகமாகுது, அதனால கொழுப்புகள் வந்து கரைக்கப்படுகிறது. அதான் நம்ம உடல் பயிற்சி செய்யறதோட முக்கிய அம்சம். இந்த முத்திரையும் நம்ம உடல் வெப்பத்தை அதிகமாக்குறதுனால அதனால் கொழுப்பு சக்திகள் வந்து குறைக்கும். சரிங்களா? சுவாசம் கோளாறுகளை வந்து தீர்க்கும் இந்த முத்திரை. அதே மாதிரி நம்மளோட எல்லா விரல்களும், கால் விரல்களாக இருந்தாலும் கை விரல்களாக இருந்தாலும், நம்மளோட உடம்புல இருக்கிற நாடிகளை வந்து பாருங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வச்சிருந்தேன், என்னோட இந்த விரல்கள் வந்து சூடாக இருக்கு. இந்த 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 இது சூடாக இருக்கு, இந்த உள்ளங்கையும் இந்த ஏரியாவும். இப்போ இந்த நாடி நரம்புகள் எல்லாம் நம்ம விரல் நுனிகள்லையும் பாத நுனிகள்லையும் தொடர்புடையதாக இருக்குது. 3 முக்கியமான ஒரு பயன் என்னன்னா, நம்மளோட மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த யோகா
சூரிய முத்திரை வந்து பயன்படுது. சரிங்களா? மன அழுத்தத்துக்கு இப்போ யோகாசனங்களும் இப்போ யோகாசனம் செய்யும் போது முத்திரைகளை கலந்து செய்யணுன்றத வந்து நான் யோகாசனம் வீடியோவில் சொல்லிட்டு வரேன். இந்த சூரிய முத்திரை மன அழுத்தத்தையும் குறைக்கிறது. சரிங்களா? இப்போ இதோட பலன்கள் பார்த்துட்டா உடல் வெப்பம் அதிகமாகிறதுனால கொழுப்புகள் குறைக்கப்படுகிறது. குறிப்பாக வந்து நமக்கு இருக்கிற மன அழுத்தத்தை வந்து இது குறைக்க உதவும். இதெல்லாம் வந்து பயன்கள். இப்போ ஒரு எச்சரிக்கையான விஷயத்த சொல்லணும். முக்கியமாக என்னென்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடல் வெப்பம் எல்லாராலையும் தாங்க முடியாது. வெப்பம் அதிகமாச்சுன்னா சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. அதனால உங்களுடைய உடல் வெப்பம் அதிகமானால் இந்த முத்திரையில் இருக்கும்போது இந்த முத்திரையை வந்து நீங்கள் தவிர்த்துக்க வேணும். இதை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். தினந்தோறும் மற்ற முத்திரைகள் மாதிரி இந்த முத்திரையை வந்து தினந்தோறும் செய்ய வேண்டாம். சரிங்களா? அந்த எச்சரிக்கையோட இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் இது போன்ற இன்னொரு சிறந்த இதயத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு மற்ற முத்திரையை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களோட அனுபவத்தை வந்து மறக்காமல் இந்த கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி.